வணக்கம். நான் ஒரு திறன்பேசி. தன் கதை கட்டுரை. என் பெயர் ஓப்போ. நான் செவ்வக வடிவம் கொண்டவன். என் நிறமோ கருப்பு. என் உடலில் எண்கள் உள்ளன. அவற்றை அழுத்தினால் ஓசை வரும். என்னுள் மின்கம்பிகள் காணப்படும். என் தோற்றம் அழகாக காட்சி தர கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும். நான் தொடர்பு கொள்ள பயன்படுவேன். என்னுடன் பலர் உருவாக்கப்பட்டனர். நாங்கள் சிறு சிறு பெட்டிகளில் அடைக்கப்பட்டோம். எங்களை ஒரு கனவுந்தில் ஏற்றினர். அக்கனவுந்து கும்மிருட்டாக காணப்பட்டது. அந்த லோரியில் அச்சம் தவிர் என்ற வாசகம் ஒட்டப்பட்டிருந்தது. அதனைக் கண்டு துணிவு கொண்டோம். எங்களை ஒரு பேரங்காடியில் இறக்கினர். அப்பேரங்காடி குளு குளு என குளிர்ச்சியாயிருந்தது. அங்கு எங்களை கண்ணாடி பேழையில் அடுக்கினர். அக்கடையின் பணிப்பெண் என் மீது விலை அட்டை ஒட்டினார். நான் யாராவது என்னை வாங்க வருவாரா என வழிமீது விழி வைத்து காத்திருந்தேன். ஒரு நாள் மாலை வேளை தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மகளுக்காக தந்தை என்னை வாங்கிச் சென்றார். அவர் பணத்தை கவுண்டரில் செலுத்தி என்னை பெற்றார். மகள் என்னை பல்கலைக்கழக படிப்பிற்கு பயன்படுத்தினார். என் எஜமானி என்னை கண்ணினை காக்கும் இமை போல பத்திரமாக காத்தார். என்னுள் உள்ள அகப்பக்கங்களை வாசித்து அவர் தகவல் அறிந்த மாந்தராய் உலா வந்தார். பல நாள் அவர் மன இறுக்கம் களைய என்னுள் உள்ள பாடலால் அவர் செவியை மெல்ல வருடி பேரின்பம் தந்தேன். ஒரு நாள் மின் ஊட்டியில் அதிக நேரம் என்னை பொருத்தியதால் நான் வெடித்துச் சிதறினேன். என் எஜமானி கதறினார். தன் தந்தையிடம் விவரத்தைச் சொல்லி லெனோவா பிராண்ட் கொண்ட புது திறன்பேசியை பெற்றார். அவர் நினைவை விட்டு நான் முற்றிலும் அகற்றப்பட்டேன். என்னால் பல்கலைக்கழகத்தில் நல்ல நட்பு அவருக்கு கிட்டியது. எங்கள் நட்பிற்கு மின்சாரம் சாவுமணி அடித்துச் சிரித்தது. உரு குலைந்த நான் எஜமானியின் கரம் பற்றும் பாக்கியம் இழந்தேன். குப்பைத் தொட்டியே எனக்கு புகலிடம் தந்தது. தன் கதை கட்டுரை. அறிமுகம், பயணம், விற்பனை, பயன்பாடு, அனுபவம், தற்போதைய நிலை என்னும் தண்டவாள அடிப்படையில் எழுதினால் சிறந்த புள்ளிகள் பெற்று சிறக்கலாம். நன்றி மாணவர்களே.